தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். பணிந்து நின்றேன் பரமாதிபதியை, துணிந்து நின்றேன் இனி மற்றொன்றும் வேண்டேன். அணிந்து நின்றேன் உடலாதி பிரானை, தணிந்து நின்றேன் சிவன் தன்மை கண்டேனே. மேன்மையுடைய ஆதியான தலைவனை நான் வணங்கி நின்றேன். அவனே பரம்பொருள் என்று துணிந்து நின்றேன். இனி அவனையன்றி மேலான தெய்வம் ஒன்று உண்டு என நான் நினைக்க மாட்டேன். என் உடம்பில் இடம் கொண்ட ஆதியான சிவனை நான் பொருந்தி நின்றேன். என் சிவபோதத்தை விட்டு அவனுடன் பொருந்தி அடங்கி நின்ற போது அப்பெருமானின் அகண்ட பரப்பை அறிந்தேன் என்பது திருமந்திர பாடலின் பொருளாக அமைகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 30வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். வஸ்ரோத்தூத விதௌ சகஸ்ரகரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, கந்தே கந்த வகாத்மதா அன்னபச்சனே பர்ஹிர் முகாத் யக்ஷதா, பாத்ரே கா காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயி சேத் வாலேந்து சூடாமணே, சுஸ்ரூஷாம் கரவாணி தே பசுபதே சுவாமின்னு த்ரிலோகி குரோ. தொடர்வது பாடலின் பொருள். பாலேந்து சூடாமணே, இளம்பிறை சந்திரனை சிரத்தில் அணிந்தவரே, பசுபதே உயிர்களின் தலைவரே, சுவாமின்னு இறைவரே, த்ரிலோகி குரோ மூன்று உலகங்களுக்கும் குருவே, வஸ்திர உத்தூத விதௌ பூஜை செய்யும் பொழுது உனக்கு புத்தாடைகள் உடுத்தி உபசரிப்பதற்கு, சகஸ்ரகரதா எண்ணற்ற கிரணங்களாகிற கைகளை உடைய சூரியனுடைய தன்மையும், புஷ்பார்ச்சனே பூக்களால் அர்ச்சிப்பதற்கு, விஷ்ணுதா விஷ்ணுவின் தன்மையும், கந்தே சந்தனம் முதலிய வாசனை பொருள்களால் உபசரிப்பதற்கு, கந்த வகாத்மதா வாசனையை பரப்பும் வாயுவின் தன்மையையும், அன்னபச்சனே அன்னத்தை ஆக்கி நிவேதனம் செய்வதற்கு, பர்ஹிர்முக அத்தியக்ஷதா அக்னி என்னும் நெருப்பை முகமாக கொண்ட தேவர்களின் தலைமையும், பாத்ரே பூஜைக்குரிய பாத்திரங்களை கல்பிப்பதற்கு, காஞ்சன கர்ப்பதா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவின் தன்மையும், மயி என்னிடத்தில், அஸ்தி சேத் பொருந்தி இருக்குமே ஆனால், தே உமக்கு, சுஸ்ரூஷாம் வழிபாட்டு உபச்சாரத்தை, கரவாணி செய்யக்கூடியவன் ஆவேன் என்பதாக இப்பாட்டின் பொருள் அமைகிறது. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. சென்ற 29வது பாடலில் ஷம்போ லோககுரோ மதீய மனசக சௌபாகிய உபதேசம் குரு என்று கூறியவர் இங்கே த்ரிலோகி குரு என்கிறார். மூவுலகத்துக்கும் நீதான் குரு என்கிறார். இளம்பிறை சந்திரனை நெற்றியில் அணிந்து கொண்டு இருப்பவரே, எல்லா உயிர்களுக்கும் தலைவரே, மூன்று உலகத்திற்கும் குருவாக திகழ்பவரே, என்னுடைய தலைவரே, உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். சிவனுக்கு செய்ய வேண்டிய உண்மையான பூஜை எது? அதை செய்வதற்கு நம்மால் முடியுமா என்று ஆதிசங்கர பகவத்பாதர் வியக்கிறார். இறைவா, உனக்கு அழகான துணிகள் உடுத்தி உபச்சாரம் பண்ண வேண்டும் என்றால் சூரியனைப் போல் 1000 கைகள் எனக்கு வேண்டும். ஏனென்றால் தாங்கள் அவ்வளவு பெரியவர், எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள். அப்பேற்பட்ட உமக்கு வஸ்திரம் அணிவிக்க வேண்டுமென்றால் எனக்கு எவ்வளவு கைகள் வேண்டும்? அடுத்ததாக உனக்கு பூக்களால் பூஜை செய்ய வேண்டுமென்றால் நான் விஷ்ணுவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் விஷ்ணு பகவான் ஒரு தடவை 1000 தாமரைகள் எடுத்து வைத்து கொண்டு உமக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கிறார். பரமேஸ்வரன் அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக ஒரு தாமரையை மறைத்து வைக்கிறார். 999 நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணிய பிறகு பார்த்தால் ஒரு தாமரை குறைகிறது.
விஷ்ணுவின் பக்தர்கள் அவரை புண்டரீகாக்ஷன் என்று அழைப்பார்கள். அதனால் தமது கண்ணையே ஒரு தாமரை என்று நினைத்து பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்ய கண்ணை எடுக்க துணிந்த போது பரமேஸ்வரன் அவர் முன்னால் தோன்றி சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார் என்பது புராண கதை. அந்த மாதிரி உனக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும் என்றால் நான் விஷ்ணுவாக இருந்தால்தான் முடியும் என்கிறார். அடுத்ததாக கந்தவகாத்மா என்றால் வாயு பகவான். நான் வாயு பகவானாக இருந்தால்தான் உள்ளபடி எல்லா வாசனைகளையும் கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பித்து சந்தனம் பூச முடியும் என்கிறார். உனக்கு சாதம் செய்து நைவேத்தியம் பண்ண வேண்டும் என்பதாக இருந்தால் நான் அக்னி பகவானாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அக்னி பகவானே அன்னத்தை சமைக்கிறார். உன் பூஜைக்குரிய பூஜா பாத்திரங்களை சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவால் தான் செய்ய முடியும். என்னிடம் இவையெல்லாம் இருந்தால்தான் உனக்கு பூஜை செய்ய முடியும். இப்படி எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு எவ்வாறு பூஜை செய்ய முடியும் என்று ஆச்சரியத்துடன் வினவுகிறார் ஆதிசங்கரர். எங்கும் வியாபித்துள்ள சிவபெருமானுக்கான பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம். வஸ்த்ரோதூதவிதோ சஹஸ்ரகரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா சஹஸ்ரகரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா கந்தே கந்தவகாத்மதா கந்தே கந்தவகாத்மதா அன்னபசனே பர்ஹிர்முகாத்யக்ஷதா பாத்ரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மகி பாத்ரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மகி சேத பாலேந்து சூடாமணி சேத பாலேந்து சூடாமணி சுஷ்ருஷாம் கரவாணிதே சுஷ்ருஷாம் கரவாணிதே பசுபதே சுவாமினே பசுபதே சுவாமினே திரிலோகி குரோ திரிலோகி குரோ. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டில் கூன்பாண்டியன் என்னும் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனிடம் முதலமைச்சர் பதவி வகித்து வந்தார். அரசனுக்கு துணையாக இருந்து பல வெற்றிகளை தேடித் தந்தார். அவர் சிவனடியார்களை அன்போடு உபசரித்து வணங்கி வந்தார். பாண்டிய மன்னன் சமண சமயத்தை சார்ந்தும் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி சைவ நெறியில் நம்பிக்கை கொண்டும் விளங்கினர். சிவனடியாராகிய மந்திரி குலச்சிறையார் புறசமயத்திலிருந்து மன்னனையும் நாட்டையும் மீட்க எண்ணினார். மங்கையர்க்கரசியின் அனுமதியின் பேரில் திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு அவர் வரவழைத்தார். சம்பந்தர் மூலமாக அனல்வாதம் புனல்வாதம் நிகழச் செய்து பாண்டிய நாட்டில் சைவ நெறி தழைத்தோங்க காரணமாக இருந்தார். பெருநம்பி குலச்சிறை நாயனார் இறுதி வரை சிவத்தொண்டு செய்து சிவகதி அடைந்தார். நாமும் சிவபக்தி புரிவோம், சிவானந்தம் அடைவோம். சிவானந்த லகரியின் 30வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் குலச்சிறை நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.